19ல் அதாவது இந்த பெட்டி கடையிலலாம் தேன் மிட்டாய் விற்பாங்க பார்த்தீங்களா, அதில் ₹1.50 சொல்லிட்டு நம்ம தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். அது கவரில் கூட போட்டு விற்க மாட்டாங்க, கையில் தான் எடுத்து தருவாங்க. அது அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து சேர்த்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாடியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் சோடாப்பு. இந்த தேன் மிட்டாய்க்கு கலர் இல்லாமல் எப்படிங்க, கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஜீரா காய்ச்சணும்ல, 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து வாசத்துக்கு 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து, அதாவது நம்ம கையால் எடுத்தால் பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும், அந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ சூடான ஆயிலில் இந்த மாவை இந்த மாதிரி எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டாக்கா இந்த மாதிரி புசு புசுன்னு வரணும், அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த உருண்டை சூடாக இருக்குல்ல, ஜீராவும் சூடாக இருக்கணும். இது மேலே ஜீராவை சேர்த்துட்டு ஜீராவோட இந்த உருண்டை நல்லா அதாவது ஊறி இருக்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ ஜீராலாம் அந்த தேன் மிட்டாயில் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இன்னொரு பவுலில் அரைச்ச சர்க்கரையை சேர்த்து நம்ம தேன் மிட்டாயும் சேர்த்து குலுக்கி விட்டாக்கா அதாவது நேச்சுரல் தேன் மிட்டாய் ரெடி. யாருக்கு வேணும்